ஹாய் ஹலோ காய்ஸ், நம்ம லவ் ஸ்டோரியோட கண்டினியூஷன் பார்க்கலாமா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அசாம் போனேன்ட்டு. நான் அசாம் போகிற அந்த டைம் இதே மாதிரி தான் போன வருஷம் ஜூன் மாதம் அந்த டைமில் தான் எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. நிறைய பிரச்சனை வந்துட்டு அவங்க போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லை. போயிட்டு அவங்க நம்பர் பிளாக் பண்ணிட்டாங்க. என்னோட இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க. என்கிட்ட அவங்களோடது எதுவுமே கிடையாது. அவங்க அம்மாவோட நம்பர் இருக்கான்னு எனக்கு லாங்குவேஜ் தெரியாது. நான் அப்போ ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலான்னு போகிறேன். எனக்கு ரிசர்வேஷனு ட்ரெயின் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் அதுக்கு முன்னாடி ட்ரெயினில் போனதே இல்லை. அதுக்கப்புறம் நான் மொபைல்லேயே பார்க்குறேன், யூடியூப்லலாம் சர்ச் பண்ணுறேன். எப்படி எல்லாம் ட்ரெயின் கோச் கொண்டு நான் அதை சர்ச் பண்ணியிருக்கேன். ரிசர்வேஷன் டிக்கெட் எப்படி பண்ணணும். போயிட்டு ஒரு 2 நாள் ஃபுல்லாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரூமுக்குமா சுற்றிட்டு இருந்து அதுக்கப்புறம் ஒரு நாள் ரிசர்வேஷன் பண்ண போயிட்டு டிக்கெட் கிடைக்கல. அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கையில் ஒரு 3000 அந்த டைமில் வச்சுருந்தேன். ஒரு 2000 ரெடி பண்ணி ஒரு மொபைல் ஒன்று வாங்கிட்டு ஒரு சிம் கார்டு புதுசு சொன்னேன். ஏன்னா என்னோட நம்பர் எல்லாமே பிளாக்ல இருக்குது. இதெல்லாம் வாங்கிட்டு நான் ஜென்ரல் கோச்சில் போகலான்ட்டு பிளான் பண்ணிட்டேன். வீட்டுக்கு யார் இது எங்கள் வீட்டுக்கு யாருக்குமே தெரியாது. எங்கள் பாப்பா, நாங்கள், என் தங்கச்சி 3 பேர் தான் இருக்கோம். எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் இந்த பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ட்ராவலில் எங்கேயாவது தொலைஞ்சு போயிருந்தது தான், இல்லை அதில் எனக்கு வேறு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வந்திருந்தால் தான் யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணாமல் நான் தனியாக தான் அந்த ட்ராவல் பண்ணேன். இங்கேருந்து போகிறதோட அங்கே போயிட்டு நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணப்பட்ட கஷ்டம் தான் இருக்குது. கஷ்டம்ன்ட்டு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கஷ்டமாயிடுச்சு. அது என்னங்கிறது நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு அதோட கண்டினியூஷன் பார்ட்டை பார்க்கலாம். ஓகே, பை காய்ஸ்.